Disclaimer: Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் பங்குச்சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை கவனமாக படிக்கவும். வணக்கம். என்னுடைய மூத்த மகள் ரியானான்னு பேரு, 13 வயசு நடந்துட்டு இருக்கு. இப்போ அவளுக்காக 2 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது இப்போ அவளுக்கும் தெரியப்படுத்தியிருக்கேன். அவளுக்கும் இதெல்லாம் என்னன்னு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அவள்கிட்டையும் நான் பேசியிருக்கேன். இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, பங்குச்சந்தை அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் பயப்படக்கூடாது. இதெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு முக்கியமான முதலீடு. பங்குச்சந்தை முதலீடுங்கிறது முக்கியமான முதலீடு. எதிர்கால ஜெனரேஷனும் இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், இப்பயே முதலீடு பண்ண ஆரம்பிக்கணும். அப்படிங்கிறதுனால தான் என் மகளுக்கும் இந்த ஷேரில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் பேசுனதை தொடர்ந்து என்னுடைய மகளோட இன்டர்வியூ வரும், பாருங்க. முக்கியமான நோக்கம் பங்குச்சந்தையை பற்றி பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன் அப்படின்னு சொன்னால், நீண்ட கால நோக்கில் பங்குச்சந்தை நல்ல வருமானம் கொடுக்கும் அப்படிங்கிறது டேட்டா பூர்வமாக நமக்கு நிரூபிக்கப்பட்டது. நீங்கள் 100 வருஷ டேட்டா எடுத்தாலும் சரி, 200 வருட டேட்டா எடுத்தாலும் சரி, கடந்த 10 வருட டேட்டா எடுத்தாலும் சரி, பணவீக்கத்தை தாண்டி ஒரு நல்ல ஒரு அபரிதமான வருமானம் பங்குச்சந்தை மூலமாக தான் கிடைக்கும். அதை தொடர்ந்து தங்கம், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கும். இருந்தாலும் அதிலெல்லாம் மொத்தமாக முதலீடு செய்யணும். பங்குச்சந்தை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செஞ்சு நம்மளுடைய சிறு சிறு முதலீட்டையே ஒரு பெரிய லெவலாக மாற்ற முடியும். நல்ல ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும். நம்மளுடைய ஓய்வு காலத்துலேயோ, இல்லை நம்ம ஒரு தொழில் தொடங்கவோ, இல்லை மகளுக்கு கல்யாணம் பண்ண, மகன் மகளோட மேற்படிப்பு, இதுக்கெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கலாம். எதுக்கு குழந்தைகளுக்கே சொல்லி தரணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாரன் பஃபட் அவர்கள் 13 வயசுல முதலீடு செய்ய ஆரம்பிச்சாரு. அவர் எப்போவுமே அடிக்கடி இன்டர்வியூவில் சொல்றது என்னன்னா, நான் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிட்டேன், நான்லாம் 6 வயசுலேயே முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருந்தா இன்னும் அதிகம் சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அது உண்மைதான். ஏன்னா வருடங்கள் போக போக போகத்தான் நமக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ எண்ட்லேயே என் மகளுக்கு அதை சொல்லியிருப்பேன், பாருங்க. முடிஞ்ச ரியானா, நீ இப்போ உனக்கு 13 வயசு நடந்துட்டு இருக்கு. இப்போ நீ முதலா பங்குச்சந்தைக்கு வந்திருக்க. உனக்கு 2 ஷேர் வாங்கியிருக்கோம் உன் பேரில். ஆனால் அப்பா அக்கௌண்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். நீ அதை உன் பேரில் தான் வாங்கியிருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கோம் ஞாபகம் இருக்கா? சொல்லு. ஐடிசி ஜியோஜித். ஐடிசி ஜியோஜித் ஃபைனான்சியல் சர்வீசஸ். ஓகே. இப்போ நம்ம ஐடிசியில் உனக்கு எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கோம்? 5 ஷேர். என்ன ரேட்டில் வாங்கியிருக்கோம்? 415 ரூபாய். ஐடிசி கம்பெனியை ஏன் வாங்கணும், அந்த கம்பெனியை பற்றி அப்பா உனக்கு சுருக்கமாக கொஞ்சம் சொன்னேன்ல, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். ஐடிசின்றது பேஸ்ட்டு, அந்த அன்றாட வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அந்த மாதிரி பொருளை தான் தயாரிக்கிறாங்க. அதான் செஞ்சு மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஐடிசியில் நான் என்னென்ன பிராண்டெல்லாம் இருக்குன்னு உன்ட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதில் கொஞ்சம் பிராண்டெல்லாம் உனக்கு தெரியும்னு சொன்னில்ல, அதெல்லாம் என்னென்ன பிராண்டு சொல்லு பார்ப்போம். ஆசீர்வாத், கிளாஸ்மேட், பிங்கோ, சன்ஃபீஸ்ட். இந்த ஆசீர்வாதுங்கிறது என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? என்ன ப்ராடக்ட்? கோதுமை மாவு. பிங்கோங்கிறது ஸ்நாக்ஸ். கிளாஸ்மேட் நோட் புக். சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடக்டை நிறைய பிராண்ட் இருக்கு இல்லையா? இது இல்லாமல் அவங்க ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் நடத்துகிறாங்க. அதனால தான் நம்ம இதை வாங்கியிருக்கோம். இந்த துறைக்கு பேர் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு பேர், எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும், பங்குச்சந்தையில் யாரெல்லாம் புதுசாக வர்றாங்களோ, பங்குச்சந்தையில் ஒன்றுமே தெரியாமல் கூட இதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பங்குகளில் தான் ஆரம்பிக்கணும் முதலீடு செய்கிறதுக்கு. சரியா? இந்த மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிகள்லாம் என்னென்ன இருக்கோ அதில் தான் முதலீடு செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ உனக்கு வேற ஏதாச்சும் எஃப்எம்சிஜி கம்பெனியெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீ வேற எஃப்எம்சிஜினா என்ன, நம்ம அன்றாடம் கட்டாயம் வாங்கியே ஆகணும் மாதம் மாதம் அப்படிங்கிற பொருள் எல்லாம் இருக்கு, விற்கிற கம்பெனியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் உனக்கு வேற ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? சொல்லு பார்ப்போம். டாபர், கோல்கேட், க்ளோஸ்அப், பி ஃப்ரெஷ். டூத் பேஸ்ட்லேயே இவ்வளோ பிராண்ட் இருக்கு பத்தியா? ஒவ்வொரு டூத் பேஸ்ட்டும் ஒவ்வொரு கம்பெனிகள் தயாரிப்பாங்க. அதான் எஃப்எம்சிஜி கம்பெனிகள் பேர்.
இனிமேல் நீ என்ன பண்ணணும்? இப்போ நீ மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் ஒரு பிராண்டு நேமில் தான் விற்பாங்க. இப்போ வந்து கால்கேட் ஆக்டிவ் சால்ட்னு விற்கிறாங்கல்ல, அதை எந்த கம்பெனி தயாரிக்குது அப்படின்னு பார்க்கணும். சரியா? கால்கேட்னா அது கால்கேட் கம்பெனி தான் தயாரிக்குது, அது ஒரு கம்பெனி. டாபர் ரெட்டு தயாரிக்கிறது டாபர் கம்பெனி. நீ இனிமேல் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் அந்த பேக் பார்க்கணும். பார்த்துட்டு எந்த கம்பெனி தயாரிக்கிறாங்க, அந்த கம்பெனி பங்கு சந்தையில் இருக்கா, இருந்தால் அதோட ஷேர் இப்போ எவ்வளவு அப்படின்லாம் நீ தான் தெரிஞ்சுக்கணும். தேடி தேடி தெரிஞ்சுக்கணும். ஐடிசியில் மட்டும்தான் முதலீடு பண்ணணுமா? ஐடிசிக்கு போட்டியாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, காம்படிட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க கூட போட்டி போட்டு வேற கம்பெனியும் சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கம்பெனிகளையும் முதலீடு செய்யலாமா அப்படின்லாம் நீ அப்பாட்ட கேட்கணும். இனிமேல் எந்த பொருள் எந்த செலவு பண்ணாலும் அதை தயாரிக்கிற கம்பெனி எது, அது தயாரிக்கிற கம்பெனி எது, அவங்க வந்து பங்கு சந்தையில் இருக்காங்களா, அவங்க ஷேர் வாங்க முடியுமா அப்படின்லாம் இனிமே நீ தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ரெண்டாவதா நம்ம எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்? ஜியோஜித் ஃபைனான்சியல் சர்வீசஸ். அந்த கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்கோம். அந்த கம்பெனியில் ஏன் முதலீடு செஞ்சிருக்கோம் அப்பா சொன்னேன்? ஏன்னா அது புரோக்கர் கம்பெனி, இன்னும் நிறைய பேர் அங்க வருவாங்க, முதலீடு பண்ணதுக்காக வருவாங்க. ஆமாம், அது வந்து பங்கு சந்தையில் புரோக்கிங் கம்பெனி. அப்பாலாம் அவங்கள்ட்ட தான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். நிறையா பேர்கிட்ட ட்ரேட் பண்ணால் கூட இவங்களோட சர்வீஸ் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றவங்களோட கொஞ்சம் ப்ரீமியம் தான் காசு வாங்குவாங்க புரோக்கிங்கு, ஆனால் சர்வீஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அதனால எதிர்காலத்தில் இன்னும் நிறைய பேர் பங்கு சந்தைக்குள்ளே வருவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி புரோக்கருங்களோட உதவி தேவைப்படும், சர்வீஸ். அதனால இதோட லாபம்லாம் எதிர்காலத்தில் ரொம்ப அதிகரிக்கும். அதனால இதையும் வாங்கியிருக்கோம். இப்போ நீ வாங்கினதுல ஒன்று வந்து பெரிய கம்பெனி ஐடிசி அப்படிங்கிறது இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய கம்பெனி. இந்த ஜியோஜித் அப்படிங்கிறது சின்ன கம்பெனி. இப்போ ஐடிசி வந்து 415 ரூபாயில வாங்கியிருக்கோம். அடுத்து இறங்கிட்டே போகுது, நம்ம வாங்கிட்டோம் இன்னும் இறங்கிட்டே போகுது அப்படின்னா அடுத்து எந்த ரேட்ல வாங்கணும்னு அப்பா சொன்னேன்? 370க்கு வந்தா வாங்கலாம்னு சொன்னீங்க. அந்த 370 அப்படிங்கிறது நம்ம வாங்கினோம் இல்லையா, அந்த 415 ரூபா, அதை விட ஒரு 10% 12% குறைவா அங்க போனுச்சுன்னா நம்ம வாங்க வேண்டிய ரேட். சும்மாலாம் வாங்கக்கூடாது. நம்ம 415 ரூபாயில வாங்கினோம், இப்போ 390 ரூபாயில இருக்கு, வாங்கலாமா? வாங்கக்கூடாது. 70 ரூபாயில இருக்கதே வாங்கலாம். ஏன்னு சொன்னா சும்மா 5% இறங்குது, 5 ரூபா இறங்குது, 10 ரூபா இறங்குது அப்படின்லாம் பயந்து போய் வாங்கக்கூடாது. ஒரு 10% இறங்க இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள்ல நம்ம முதலீடு செய்யலாம். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம வந்து முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதே போல ஏறுது அப்படிங்கிறப்பையும் நம்ம வந்து ஒரு 6 மாதத்திற்கு ஒரு தடவை அதுல முதலீடை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். இப்போ இந்த ஜியோஜித் வந்து நம்ம வந்து 100 ஷேர் வாங்கியிருக்கோம் உன் பேர்ல, சரியா? 78 ரூபாயில வாங்கியிருக்கோம். இப்போ இந்த ஐடிசி வந்து ஒரு 10% 12% இறங்க வாங்கலாம்னு சொன்னேன். ஆனா இது மாதிரி இப்போ சின்ன கம்பெனியெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சின்ன கம்பெனியெல்லாம் 10% இறங்கும் போது திருப்பி நம்ம மேற்கொண்டு அடிஷ்னலா வாங்கலாமா? கூடாது. சின்ன கம்பெனியெல்லாம் ரொம்ப இறங்கும். 10% இறங்கிருச்சே அப்படின்லாம் போயிட்டு அவசரப்பட்டு முதலீடு செய்யக்கூடாது. ஒரு 20% இறங்கியிருக்கு அப்படிங்கிறப்ப முதலீடு செய்யலாம். இப்போ ஜியோஜித்துக்கு வந்து 20%னா நம்ம வாங்கின ரேட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 64 ரூபாய்க்கு வருது, சீப்பாக கிடைக்குது அப்படின்னா நம்மளோட முதலீடு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம வாங்கலாம். இன்னொரு 100 50 எவ்வளவோ நம்ம வாங்கலாம். சும்மா 10% இறங்கியிருக்கு அப்படின்லாம் போயிட்டு ஆவரேஜ் பண்ணுறோம் அப்படின்லாம் நம்ம வாங்கக்கூடாது, சரியா? இப்போதான் உனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இனிமே நீ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பாப்பியா? இப்போ கடைக்கு போற, ஜாமான் வாங்குற, பார்க்கணும் என்ன கம்பெனி தயாரிச்சிருக்கு, அந்த கம்பெனி எப்படி போகுது அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் முதலீடெல்லாம் சின்ன வயசுலேயே செய்யணும். ஏன் செய்கிறோம் அப்படின்னா நம்ம போடுற பணம் வந்து நமக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். நம்ம படித்து வேலைக்கு போயெல்லாம் சம்பாதிப்போம், இருந்தாலும் நம்ம இதெல்லாம் வந்து சேமிப்பு. இந்த சேமிப்பு போடுறதுனால என்ன ஆகும், அது வளர்ந்துக்கிட்டே போகும். இப்போ நம்ம ஒரு 10,000 முதலீடு செய்கிறோம்னு வச்சுக்கவேன், 10% அதில் நமக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 1000 ரூபாய் ஆகும். அப்போ அந்த 10,000ங்கிறது 11,000 வளர்ந்துருக்கும், சரியா? இப்போ இந்த 11,000க்கு 2வது வருஷம் ஒரு 10% லாபம் கிடைக்குது அப்படின்னா எவ்வளவு? 1100 ரூபாய். இப்படி ஒவ்வொரு வருடமும் வளர்ந்துக்கிட்டே போகும், சரியா? இப்படி வளர்ந்துக்கிட்டே போகிறது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் ஆயிடுதுன்னு வச்சுக்கவேன். ஒரு 10 வருஷத்துல நீ போட்டதெல்லாம் 1 லட்ச ரூபாய் ஆயிடுது. அந்த 1 லட்ச ரூபாய் மேல 10% உனக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்னா
எவ்வளவு வருமானம் 1,00,000 ரூபாய்க்கு? 10,000 ரூபாய். இப்படியே வளர்ந்துக்கிட்டே போய் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், நீ போட்ட முதல் வருஷம் போட்ட ஒரு 10,000 ரூபாய் அதுவே உனக்கு முழு லாபமா கிடைக்க ஆரம்பிக்கும். புரியுதா? அதுதான் முதலீடு. என்ன முதலீடு ஆரம்பத்தில் நமக்கு வந்து என்ன இவ்வளோதான் கிடைச்சிருக்காங்கன்னு தோணும். ஆனால் நம்ம வருடங்கள் விட்டு கொடுக்க வருடங்கள் ஏற 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 நமக்கு அது நல்ல லாபத்தை கொடுக்கும். ஒரு சைடு வருமானமா நமக்கு கிடைக்கும். சரியா? உனக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்ட, ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்க, இதுக்கெல்லாம் அப்போ அந்த பணம் வந்து ரொம்ப உதவி செய்யும். தொடர்ந்து நீ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிற இல்லையா, வீட்டு வேலை பார்க்குற, அது பார்க்குற, பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம், அப்புறம் அதுக்கு அப்பா அம்மாவும் காசு கொடுக்குறோம், அதையெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி சேமிக்கணும். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த சேமிப்புங்கிறதுக்கு என்ன பேருனா முதலீடு செய்யணும். இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு அதை வாட்ச் பண்ணணும். நீ வாங்கியிருக்க ஷேரு எல்லாம் இப்போ என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்ட்டு மாதம் அப்பாட்ட கேட்கணும். மாதம் 1ஆம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதம் நம்மளது நான் ஏறி இருக்கா இறங்கியிருக்கா, நம்மளோட வெல்த் எவ்வளோ இருக்குது, நம்ம இப்போ 10,000 போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த மாதம் எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, பாய்.